முதல்ல இந்த நீட் எக்ஸாம் யார் கொண்டு வந்தான்னு பார்த்தோம்னா 2010ல காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இந்த நீட் எக்ஸாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அப்போ காங்கிரஸோட அலைன்ஸ்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கூட்டணியில இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்களோட கூட்டணியில இருக்காங்க. அப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த 2010ல நீட் எக்ஸாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த டைம்ல 3 மத்திய அமைச்சர்கள் வந்து கேபினெட்ல இடம்பெறாங்க. மு.க. அழகிரி, தயாநிதி மாறன், ராசா, இவங்க 3 பேரும் மத்திய அமைச்சரவையில இடம்பெறாங்க. அடுத்து 4 பேர் வந்து மத்திய இணையமைச்சரா திமுக சார்பில் மொத்தம் 7 அமைச்சர்கள் வந்து பதவியில இருந்தாங்க 2010ல. இப்ப இவங்க சொல்றாங்க ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, கோச்சிங் சென்டர் போக வசதி இல்ல. இதெல்லாம் நீங்க 2010லயே யோசிக்கலையா? அவங்க கூட நீங்க தானே கூட்டணியில இருந்தீங்க. அப்பவே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீட் எக்ஸாம்னு ஒரு விசப்புள்ளி இந்தியா முழுக்க பரவி இருக்காது. இப்போ தமிழ்நாட்டுல ஆங்காங்கே வந்து இந்த நீட் எக்ஸாம்க்கு எதிர்ப்பா வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து ஒரு சில பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து நீட் எக்ஸாம் அகைன்ஸ்டா கூட போராட்டம் நடத்த விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன உண்மைன்னு சொல்லி பார்ப்போம். இந்திய அரசியல் சட்டம் ஷரத்து 19(1)(d)ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அமைதியான முறையில ஒன்று கூடுவதற்கு நமக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அதாவது வித்தவுட் ஆர்ம்ஸ், அதாவது எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம அமைதியான முறையில நாம எல்லாரும் ஒன்று கூடுவதற்கு உரிமை உண்டு. ஆனா இதை இம்ப்ளைடா போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்குதான். அதுக்காக இப்போ அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது நமக்கு அது ஒரு அடிப்படை உரிமையா இருந்தாலும் கூட அதுக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. எப்படி இப்ப ரைட் டு ஸ்பீச் இருக்கு, அதுக்காக நான் என்ன வேணா பேசுவேன் பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா அதுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது மாதிரிதான் இந்த அமைதியான முறையில ஒன்று கூடுவதற்கு, ஆயுதமின்றி ஒன்று கூடுவதற்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வயலன்ஸ் இல்லாம இருக்கிறது, மத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை அஃபெக்ட் ஆகாம போராட்டம் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், வேணும்னே ஒரு சில போராட்டத்துல, ஏன் இந்த போராட்டத்துல கூட வேணும்னே வயலன்ஸ் ஏற்படுத்தி விட்டு வயலன்ஸ் வந்துருச்சு, அதனாலதான் நாங்க போராட்டத்தை கலைக்கிறோம்னு சொல்லி ஜந்தர் மந்தர்ல வந்து போலீஸ் இறக்கி விட்டாங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட் மேல பழி சொல்ற ஒரு சில பேர் எங்க போய் போராட்டம் பண்றாங்கன்னா, பாலன் இல்லம், அதாவது சிபிஐயோட ஹெட் ஆபீஸ்ல போயிட்டு சேஃப்டியா போயிட்டு அறவழியில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்ணா யாருமே தொட மாட்டாங்களா? அதுவே ரோட்டை மறிக்கிறது, பஸ் மறிக்கிறது. அதான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் ஒண்ணு நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்டை நாம பறிக்க கூடாது. அதுதான் இதுல முக்கியமான நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்க ஒண்ணு திமுக மாதிரி நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி பொய்யான வாக்குறுதி கொடுத்து நாங்க ஒண்ணு ஆட்சிக்கு வரல. எங்க தலைவர் அப்பவே தெளிவா சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு வந்தா மட்டும்தான் நீட்டுங்கிறத முழுமையா ஒழிக்க முடியும் அன்னைக்கே தெளிவா சொல்லியிருந்தாரு. கட்சிகளையும் கருத்து வேறுபாடுகளையும் கலைந்து இந்த நீட் என்னும் விசைப்புள்ளிக்கு எதிராக நாம போராட்டத்துக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். நீட்டை ஒழிப்போம், சமூக நீதி காப்போம். தேங்க்யூ.